வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு மே மாசம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை, 3ஆம் பிறை தரிசனம். ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். பொதுவா 3ஆம் பிறை தரிசனம் வரக்கூடிய நாளே நமக்கு சக்தி வாய்ந்த நாளாதான் இருக்கு. இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய செயல்களும் நாம செய்யக்கூடிய பரிகாரங்களும் நமக்கு பல மடங்கா பெருகும். அந்த வகையில இந்த 3ஆம் பிறை தரிசனம் வியாழக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இந்த வியாழக்கிழமை குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வியாழக்கிழமையில செய்யக்கூடிய பரிகாரங்களும் வழிபாடுகளும் நமக்கு உறுதுணையா இருக்கும். அதே மாதிரி குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. பெரும் பணத்துக்கு நாம சொந்தக்காரர் ஆகணும்னா, அதாவது கோடீஸ்வர யோகம் நமக்கு தேடி வரணும்னா நிச்சயமா குரு பகவானோட அருள் நமக்கு கட்டாயமா தேவைப்படும். அதுலயும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வீண் விரய செலவுகள் இருக்கு. இப்படிப்பட்ட வீண் விரய செலவுகள் குறைஞ்சு நம்ம கையில 4 காசு சேர்றதுக்கு இந்த குரு பகவானோட அருள் கட்டாயமா தேவைப்படும். இப்படிப்பட்ட குரு பகவான் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வியாழக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த 3ஆம் பிறை தரிசனம் இன்னமுமே நமக்கு விசேஷமானது. அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல வெறும் 5 ரூபாயை மட்டும் வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யலாம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறையை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்க தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்களோட வீட்டுல இருந்தாலும் சரி, இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு தினமும் அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளை எளிமையான முறையில செலவே இல்லாத வகையில நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு இத செஞ்சுட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு ஷேர் பண்றீங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு பணத்தை வசியம் செய்யறதுக்கு நாம செய்ய வேண்டிய அந்த சிறப்பான பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 ரூபாய் நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். சப்போஸ் உங்ககிட்ட 5 ரூபாய் நாணயம் கையில இல்லைன்னா பரவாயில்ல, 1 ரூபாய் நாணயத்தை கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த 5 ரூபாய் நாணயம் பாத்தீங்கன்னா குபேர பகவானுக்கு உகந்தது. 5ங்கிற நம்பரும் குபேர பகவானுக்கு உகந்தது. அதனால முடிஞ்சவங்க 5 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய நாணயத்தை மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு சுத்தமான காட்டன் துணியை வச்சு ஈரமில்லாம தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது. குரு பகவானோட பரிபூரணமான அருள் கிடைக்கிறதுக்கு டெய்லியுமே நாம மஞ்சள் தூளை பரிகாரங்களுக்கு பயன்படுத்தலாம். அதுலயும் குறிப்பா வியாழக்கிழமை நாட்கள்ல நாம மஞ்சள் தூளை பயன்படுத்தும் போது நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். வேற எதுவுமே தேவை கிடையாது. அடுத்ததா முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது உங்களுடைய நம்பிக்கை. இப்ப நான் உங்களுக்கு ஈர்ப்பு விதி சம்பந்தப்பட்ட ஒரு பயிற்சியை பத்தி தான் சொல்ல போறேன். எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் நம்பிக்கையோட அடிப்படையில தான் வேலை செய்யுது. அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் முழு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமா நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். குறிப்பா சொல்லணும்னா, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, வீண் விரய செலவுகள் குறையறதுக்கு, அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கு, தங்கம் வாங்குறதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தன தானியங்கள் பெருகிறதுக்கு, வீட்டுல வறுமை நிலை மாறுறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் அது உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இவ்வளவு தெளிவா சொல்லியுமே கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கேக்குறீங்க.
டெய்லியும் நான் சொல்லக்கூடிய பண வசியத்துக்கான பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னாலே கொடுத்த பணமும் உங்களுக்கு திரும்பி வரும். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதுல பெஸ்டான டைம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு குருஹோரை நேரம் இருக்கு. அதனால அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இப்படி இந்த நேரத்தை தவற விட்டவங்க தாராளமா நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம். அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் கிட்டையும் அதே மாதிரி சந்திர பகவான் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்போ உங்க வீட்டுல நீங்க எந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனா மேற்கு திசை வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உங்க முகம் மேற்கு பார்த்த மாதிரி இருக்கணும். ஏன்னா சந்திர பகவான் மேற்கு திசையில தான் உதயமாவாரு. உங்களால முடியும்னா இந்த பரிகாரத்தை வெட்ட வெளியில இருந்து செய்யலாம். வெட்ட வெளின்னு சொல்லும் போது உங்க வீட்டுல பால்கனில நின்னுகிட்டு செய்யலாம். அதே மாதிரி மொட்டை மாடியில உங்க வீட்டுக்கு வெளியில முன்பக்கம் உங்க வீட்டுக்கு பின்பக்கம் இந்த மாதிரி ஓபன் ஸ்பேஸ்ல நின்னுகிட்டு செய்யறது இன்னமுமே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க வெளியில நின்னாலும் சரி உங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி மேற்கு திசையை பார்த்து மட்டும்தான் நின்னுகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ரூபாய் நாணயத்துக்கு மஞ்சள் பொட்டு வச்சுக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளையும் ஒரு சொட்டு தண்ணீரையும் கலந்து அதை இந்த 5 ரூபாய் நாணயத்துக்கு மேல வச்சிருங்க. இதுக்கப்புறமா இந்த 5 ரூபாய் நாணயத்தை உங்க கையில வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். டிவைன் மூன் மேஜிக் பிகின் நவ். டிவைன் மூன் மேஜிக் begin now. Divine moon magic begin now. இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. ஸ்விட்ச் போட்ட மாதிரி ஒரு நொடியில நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கு இருக்கு. சரி, இப்ப இந்த ஸ்விட்ச் வேர்டை எவ்வளவு நேரத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சது 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. மேக்சிமம் உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லலாம். வேக வேகமா சொல்லாம பொறுமையா நிறுத்தி நிதானமா அந்த வார்த்தைய உணர்ந்து நீங்க சொல்லுங்க. உண்மையாவே உங்க வாழ்க்கையில ஒரு மேஜிக் நடந்தா எப்படி இருக்குமோ அந்த டைம்ல நீங்க எப்படி சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து உணர்ந்து இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லுங்க. இப்படி 5 நிமிஷத்துக்கு இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை சந்திர பகவான் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அந்த பிறை நிலவு வளர்ற மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த 5 ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையோ உங்க பர்ஸ்லயோ அப்படி இல்லைன்னா வழிபாடுகளை செய்ய முடிஞ்சவங்க சுத்தமா இருக்கிறீங்க உங்க வீட்டுல இருக்கீங்கன்னா பூஜை அறையில கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த 5 ரூபாய் நாணயம் 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாசம் சந்திர தரிசனம் வரக்கூடிய நாள்ல இந்த 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க நல்ல செலவுகளுக்கு பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு இந்த அற்புதமான நாள்ல இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா உடனடியா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பணவரவுல அதிரடியான மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. அதே மாதிரி பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி நிச்சயமா வரும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.